அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும். வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலையும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனும் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இந்த சந்திப்பு நீடித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. நேற்று இரவு 8:30 மணி முதல் 10 மணி வரை சந்தித்ததாகவும் கூறப்படுகிறது. இதுதான் இன்றைய நேர்பட பேசுடைய பேசுபொருள். தினகரன் அண்ணாமலையின் அடுத்த நகர்வு என்ன என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு ரவீந்திரன், போன வாரம் சொன்னார் திரு அண்ணாமலை விரைவில் டிடிவி தினகரனையும் திரு ஓபிஎஸ்ஐயும் சந்திக்க போகிறேன்னு. சொன்ன மாதிரி முதல் முறையாக பார்த்துட்டார் திரு தினகரனை. என்ன முக்கியத்துவம் இந்த சந்திப்பு? அரசியல்வாதிகள் என்ன பேசுறாங்கிறத விட என்ன செய்யறாங்கிறத பார்க்கணும். அந்த செய்கிறதோட நோக்கமும் என்னங்கிறத அந்த கால நேரம் வரும்போது தான் நம்ம சரியாக அறிய முடியும். அண்ணாமலையை பொறுத்தவரையில் 3 முறை எடப்பாடி பழனிசாமி முதல்வருங்கிற கருத்தை முன் வச்சு பேசிட்டார். பட் ஹி டசன்ட் மீன் வாட் ஹி சேஸ்ங்கிறதா என்னோட கருத்து. அண்ணாமலை டிடிவி தினகரன் 2 பேரும் ஒரே தளத்தில் இருந்தால் பொலிட்டிக்ஸ் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு 20 வருஷம் அரசியல் டிடிவி தினகரனுக்கு இருக்குதுன்னா அந்த அரசியலில் அவர் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி தீரணும். அதுதான் அவருக்கு மெட்டீரியலாக அந்த அட்டெம்ப்ட் பண்ணி தான் அவர் அந்த அரசியல் பண்ண முடியும். இன்னொரு 40 வருஷம் அரசியல் அண்ணாமலைக்கு இருக்குன்னா ஒரு வரையில் 2 வாள் இருக்க முடியாதுங்கிற லெவலில் எடப்பாடி பழனிசாமியை மார்ஜினைஸ் பண்ணணும் அல்லது சைட்லைன் பண்ணணும். அவரை எமர்ஜாக விடக்கூடாது. இந்த 2 பேருக்குமே இந்த எடப்பாடியோட வீழ்ச்சியிலையும் ஒருத்தரை வந்து அப்ரூவ் பண்ணிட முடியாது யாரையும். ஒரு வீழ்ச்சியிலையும் எடப்பாடியோட பின்னடைவிலையும் தான் இவர் தினகரனுக்கு அரசியல் எழுச்சியும் இவர் அண்ணாமலைக்கு அரசியல் எழுச்சியும் இருக்கு. தினகரன் தெளிவாக ஓப்பன் ஆட்டே சொல்லிட்டாரு. 2026 எடப்பாடி பழனிசாமி தோத்து போவார். அதுக்கு பிறகு அதிமுக ரீஅலைன்மெண்ட் வரும், நாம அதுல பெரிய ஆளா இருப்போங்கிற அந்த ஆஸ்பிரேஷன்ல அவர் நகர்றாரு. எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்குவது பாஜகவின் கடமை அப்படின்னு திரு அண்ணாமலை பேசினதெல்லாம் மேம்போக்கானது. அப்போ அரசியல்வாதி என்ன சொல்றாருன்னு பார்க்க கூடாது, என்ன செய்யறாருன்னு பார்க்கணுங்கிறது கார்த்திகேயனுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை நான் சொல்லிதான் அந்த இதை நான் சொன்னேன். அது கம்பல்ஷன் இதுதான். உங்களுக்கே தெரியும் அந்த லெவல்ல எடப்பாடி பழனிசாமியை மார்ஜினைஸ் பண்ணதுக்கு தான் இன்னொரு அணியை அமைச்சாங்க. அது 330 சீட்டு வரும். 3ஆம் முறை மோடி பிரதமராக வருவாருன்னு சொன்னவரை பல பிரச்சனைகள், ஊழல், அதிமுக ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள், தேவர் ஐயாவை கண்டு அண்ணா ஓடிட்டாரு, இப்படி ஜெயலலிதாவோட ஊழல், இப்படி பல விஷயங்களை பேசி அவங்கள வெறுப்பேற்றி ஃபைனலாக வந்து சீட் ஷேரிங்கில் 6க்கு மேலே தரமாட்டேன்னு எடப்பாடி சொல்ல 12 வேணும்னு இவர் கேட்க அது வந்து முறிஞ்சது. 2 தடவை அந்த கூட்டணி முறிஞ்சதுக்குமே அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் உள்ள ட்ரசல் தான். மீண்டும் சீட்டு தகராறுங்கிறது அந்த அணிக்குள்ள வந்து ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா இருந்துகிட்டு தான் இருக்குது. பலரும் தங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப பாஜகவுக்கு 25 சீட்டு கொடுக்கறது இல்லை, 25 வேண்டாம் 20 போதும்னு நயனார் சொன்னார். இன்னும் நம் போன்றவர்கள் வந்து அண்ணாமலை 2:1ன்னு சொல்லும் போது அப்போ இல்லை அக்னீஸ்வரர் இருந்தால் தான் நல்லா இருக்கும், 2:1 ஆகும் போது ரொம்ப அதிர்ச்சியாக சொல்லுவார். ஸோ இப்படி அந்த அது வந்து பிரிட் பண்ண முடியாத 2 நம்பர் ஓடுது. அதுக்குள்ள ஒரு பிரச்சனை வருங்கிறதா அண்ணாமலைக்கு நோக்கம். அந்த பிரச்சனை வரும்போது இதை உடைச்சிடணுங்கிறது அண்ணாமலை நகர்றாரு. அப்படி உடைக்கும் போது தனக்கு எந்தெந்த ஆட்கள்லாம் தனக்கு பலம் சேர்ப்பாங்கிறவங்கள அவர் சந்திக்கிறாரு. வெளியே சொல்றது என்டிஏ பலம் சேர்க்கன்னு சொல்றாரு. எடப்பாடிக்கு பலம் சேர்க்கிறா அல்ல, என்டிஏக்கு பலம் சேர்க்கன்னு சொல்றாரு. பலம் சேர்க்க திரு நயினா நாகேந்திரனால தான் நான் வெளியே வந்தேன் கூட்டணியை விட்டுன்னு தானே திரு டிடிவி தினகரன் சொன்னாரு. இப்போ திரு அண்ணாமலை போய் பார்க்கிறாருன்னா திரு அமித்ஷாவுடைய ஆசீர்வாதம் யாருக்கு தான் இருக்கு? நயினா நாகேந்திரனுக்கு இருக்கா, திரு அண்ணாமலைக்கு? நீங்க காங்கிரஸ் கட்சி ரெண்டு பிளே பண்ணுவாங்க. ஐயா மூப்பனாரை வச்சு ஒரு பிளே பண்ணுவாங்க, நண்பர் வாழப்பாடி ராமமூர்த்தி வச்சு ஒரு பிளே பண்ணுவாங்க. எது போனாலும் தங்களுக்கு எந்த வகையில் அது லாபத்தை கொடுக்குமோ அந்த லாபத்துக்கான பிளே தான் நேஷனல் பார்ட்டிஸ் பண்ணுவாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி பெரிய சமர்த்தர், இஸ் நாட் கார்டர் நட் டு கிராக், ஒரு ஈஸிலி ஹேண்டில் பண்ண முடியாது அவரையும் நிதானமா ஒவ்வொரு இதுலையும் தனக்கு என்ன லாபங்கிறத வச்சுதான் அவர் பண்ணுவார். இப்போ அவருக்கு டெல்லியில போனது திருப்திகரமா இல்லை. பட் அவர் அந்த இடத்துல கூட தன்னோட அதிருப்தியை தெரிவித்து தான் என்ன சாதிக்கணுமோ அதை சாதிக்கக்கூடிய அளவுக்கு தான் அவர் நகர்வார். அவருக்கு தோதாட்டு வந்து ஒரு எம்எல்ஏ டிக்கெட் கிடைச்சா போதுங்கிற லெவலில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் பலரும் வந்து அவருக்கு
அவருடைய மூவுக்கு பயனுள்ளவராக இருப்பாங்க. ஆனா பாஜக பெரிய சக்தியா இருந்தாதான் தான் எதிர்காலத்தில் தமிழக முதல்வராக முடியும். எடப்பாடிக்கு முக்கியத்துவம் குறைஞ்சாதான் தான் எழும்ப முடியும் நினைக்கக்கூடியவர் அண்ணாமலை. அதே எண்ண ஓட்டத்தில் இருக்கக்கூடியவர் டிடிவி. ரெண்டு பேரும் சேர்ந்து பயணிக்கிறாங்க. இன்னும் நிறைய மூவ்ஸ் இருக்குது. அதை நான் ஏற்கனவே ஒரு சகோதரர் பிரியன் சொன்ன மாதிரி we need not rush to conclusion. இப்போ இந்த மூவ் ஆரம்பிச்சிருக்காங்க. காமன் எனிமி 24 மணி நேரம் ஆச்சு. நேற்று இரவு 8:30 இருந்து 10 மணி வரைக்கும் இந்த சந்திப்பு நடந்திருப்பதாக சொல்றாங்க. கிட்டத்தட்ட 24 மணி நேரம் ஆச்சு. இருவரும் சந்தித்தது குறித்த ஒரு புகைப்படமோ காட்சிகளோ வெளிவரவே இல்லை. இரண்டு தரப்பும் செய்தியாளர்களையும் சந்திக்கல. திரு அண்ணாமலையும் சந்திக்கல, திரு தினகரன். அவங்க நோக்கமே அதுதான். இத ரகசியமா வச்சிருக்கணும் அப்படின்னு ஏன் நினைக்கிறாங்க? அவங்க நோக்கமே அதுதான். அண்ணாமலை தமிழக பாஜகவின் முகம். அவர் டிடிவி ஆர்கேனர்ல வெற்றி பெற்றவர், ஸ்டேச்சர் உள்ளவர். கடைசியா உள்ள ஓட்டு வலிமை வந்து பொன்வின்சன் சொல்ற மாதிரி நம்ம டேட்டா வந்து நான் ஒத்துக்கிறேன். பட் ஒரு ஸ்டேச்சர் உள்ளவர். அந்த ரெண்டு பேரும் சந்திக்கும் போது என்ன மூவ்ஸ் நடக்குது, இது நம்மளை எந்த வகையில பாதிக்கணும்னு மற்ற பிளேயர்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகணும். சோ அந்த கன்ஃபியூஸ் பண்றதும் அதுல ஒரு நோக்கம் இருக்குது. இப்ப நீங்க பிரஸ் மீட் கொடுத்து ஒன்னு சொல்லிட்ட போனா புஷ்னி போயிடும். என்ன சொல்ல முடியும்? இவரு என்டிஏ பலப்படுத்த நான் அவரை பார்த்தேன்னு சொல்ல முடியும். அவர் என்ன சொன்னாரு? வந்தாரு என்றால் நாங்க கட்சி செயற்குழு பொதுக்குழு கூட்டி தான் முடிவெடுக்க முடியும், எங்களுக்குன்னு சில இது இருக்குன்னு சொல்லணும். அதோட முடிஞ்சு போகும். இப்ப சந்திச்சுக்கிட்டு என்னன்னு தெரியாமன்னா அவங்க பார்வையற்றவர் யானையை பார்த்த மாதிரி அது அவங்க கற்பனைக்கு போறது. ரெண்டு பேரோட பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸையும் அது கூட்டம். எடப்பாடி பழனிசாமியை பதற்றத்தில் வச்சிருக்கிறது தான் நோக்கம். கண்டிப்பா அதுதான் ஏம். திரு பிரியன், இபிஎஸ் முதல்வராக்கணும், அது பாஜகவுடைய கடமை அப்படின்னு பேசின திரு அண்ணாமலையும், இபிஎஸ் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னா நாங்க கூட்டணிக்கே வரமாட்டோம் அப்படின்னு சொன்ன தினகரனும் சந்தித்திருக்கிறாங்க. அதான் இந்த சந்திப்புடைய முக்கியத்துவம். யாரை கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க ரெண்டு தரப்புல? இல்லை, அடிப்படையிலே வந்து பார்த்தீங்கன்னா தினகரனை வந்து என்டிஏ கூட்டணிக்கு மீண்டும் கொண்டு வரதுக்காக தான் அண்ணாமலை சந்திச்சாரான்றது எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அவருடைய நோக்கம் அது இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா அண்ணாமலைக்கும் பாஜக மேலிடத்துக்குமே பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இப்போ ஆக்சுவலாக வந்து அண்ணாமலை கடந்த சில நாட்களாக எந்த பார்ட்டி விஷயத்துலையும் நிகழ்ச்சியிலும் இல்லை, தனியார் நிகழ்ச்சிகளில் தான் கலந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு கூட சபரிமலைக்கு போயிருக்காரு. தனியார் நிகழ்ச்சி தான் அது கேரளா அங்கே நடக்குது, அதுக்கு போயிருக்காரு. ஸோ அதனால் அவருக்கும் பாஜக மேலிடத்துக்குமே ஒரு கேப் வந்துட்டுருக்கு. அந்த கேப் எவ்வளோ தூரம் விரிவடையும்னு சொல்ல முடியாது. ஸோ அவர் கொஞ்சம் அதிருப்தியில் இருக்கார். அவர் வந்து எடப்பாடியை வந்து முதல்வராக்கணும்னு பேசினதுலாம் ரொம்ப செயற்கையான ஒரு பேச்சு. அவருடைய நிச்சயமாக அவருடைய அரசியலில் வந்து எடப்பாடி வந்து ஒரு நிரந்தரமான எதிரியாக மாறிட்டார். அதான் அடிப்படையான விஷயம். அது வந்து ரெண்டு பேருக்குமே வெற்றிவே ஆகாது, அது வந்து சரியாகாது. ஏன்னா வந்து அண்ணாமலை திரு தினகரன் ரெண்டு தரப்புக்குமே அவர் நிரந்தர எதிரி ஆகிட்டார். அது வந்து எப்படி இப்போ கருணாநிதி ஜெயலலிதாவும் கருணாநிதி எம்ஜிஆர் இருந்தாங்களோ அந்த மாதிரி அந்த லெவலில். ஏன்னா அது கோயம்புத்தூர் பாலிடிக்ஸில் வந்து அது அவங்களுக்கு அந்த விஷயம் வந்து அவசியமாகுது. ஏன்னா நீங்கள் நெருங்கி இருந்து அங்கே நீங்கள் வளர முடியாது. ஸோ நீங்கள் தனியாக இருந்தால் தான் வளர முடியும். எடப்பாடி எதிர்த்து நின்று இவர் வளரணும்னு பார்க்குறார், இவரை ஓரம் கட்டிட்டு அவர் வளரணும்னு பார்க்கலாம். அவருக்கு எடப்பாடிக்கு ஒரு பெரிய கட்சி துணையாக இருக்குது, அதனால் அவருக்கு அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது. இவர் ஒரு நேஷனல் பார்ட்டியில் இருந்தார். நேஷனல் பார்ட்டியில் இருந்து ஒரு தலைவராக இருந்து கட்சியை வளர்த்து ஓரளவுக்கு என் மக்கள் யாத்திரையெல்லாம் போய் ஒரு 11% ஓட்டை வாங்கி அது 11% கொஞ்சம் அதிகமாக ஓட்டு வாங்கிட்டாருன்றது உண்மை. ஸோ அதனால் வந்து தான் வந்து பாடுபட்டுருக்கோம், தன்னை வந்து பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க, இன்னொரு கட்சி கூட்டணிக்கு வருதுன்றதுனால நம்மளை தூக்கிட்டாங்கன்ற அந்த பாதிப்பு இருக்கு இல்லையா, அதனால் அவர் வந்து எடப்பாடி அவருக்கு எதிரி ஆகிட்டார். ஸோ அது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அவர் இதாக மாட்டார். அந்த அதிர்ச்சி அந்த வேதனையிலேருந்து மீள்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறையும். அவர் மனசுக்குள்ளே அது ஒரு வடுவாக தான் இருக்கும் அது ஆக்சுவலாக. ஸோ அதனால் அவர் வந்து எடப்பாடியை வந்து எதிரியாக தான் கருதுவார். அவரை வந்து எப்படி வீழ்த்தணும்னு தான் நினைப்பார். இல்லை வேற ஏதோ திட்டம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல? இல்லை அதான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்பொழுது நயினார் வந்து நேற்று வந்து இவரை பார்க்குறாரு, யாரை, எடப்பாடியை பார்க்குறாரு. பார்த்துட்டு வெளில வந்து என்ன சொல்கிறாரு, என்டிஏ கூட்டணிக்கு தினகரன் வருவாரா கேட்டதுக்கு என்ன சொல்கிறார், அவங்கள போய் கேளுங்க அப்படின்றார். இதே நயினார் போன வாரம் என்ன பேசினார், நான் போய் சந்திப்பேன், யாரை, தினகரை சந்திப்பேன், ஓபிஎஸ் சந்திப்பேன் எல்லாம் சொன்னீங்க. இன்னைக்கு என்ன திடீர்னு நீங்கள் எடப்பாடியை சந்திச்சுட்டு வந்த பிறகு இந்த மாதிரி ஏன் சொல்கிறீங்க? தினகரன், ஓபிஎஸ், சிபிஎஸ் எல்லாரும் ஒரே மேடையில் இருப்பார்கள்னு திரு நயினார் சொன்னார். அதுவும் சொன்னார். என்னோட நம்பர் அவர்கிட்ட இருக்குன்னு ஓபிஎஸ் சொன்னார், இவர் பண்ணுவேன்னு சொன்னார், எல்லாம் சந்திப்பேன்னு சொன்னார், எல்லாம் நடந்தது. அப்போ வந்து டெல்லியில் போய் அமித்ஷாவை எடப்பாடி பார்த்துட்டு வந்த பிறகு ஒரு கிளியரான ஒரு விஷயத்தை வந்து எடப்பாடி கையில் எடுக்கிறார். தினகரனை சேர்க்கறது இல்லைன்னு ஒரு முடிவை கையில் எடுக்கிறார். இல்லாட்டி நேற்று நயினாரோட விஷயமே வேறு மாதிரி பேசியிருப்பார். இல்லை அதுக்கான முயற்சியை நாங்கள் பண்ணுவோம் சொல்லியிருப்பார். எடப்பாடியை பார்த்துட்டு வந்த பிறகு அவர் என்ன சொல்கிறார், அவங்கள போய் கேட்க வேண்டிய விஷயன்றார். அப்போ கை கழுவி விட்டார், விஷயத்தை கை கழுவி விட்டார். அது காரணம் என்னென்னா அமித்ஷா வந்து எடப்பாடிக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துட்டார், சேர்க்கறது சேர்க்காது உங்கள் இஷ்டம் அப்படின்னு. அப்போது அதை புரிஞ்சுட்டு நயினார் என்ன பண்ணுறார், க்ளீனாக வந்து இவங்களை கை கழுவி விட்டார்.
அப்போது மேட்டர் வந்து ரொம்ப கிளியர் ஆயிடுச்சு. அப்போ திரு அமித்ஷாவுடைய ஆசீர்வாதம்ங்கிறது நயினாருக்கு தான் இருக்கு. நயினாருக்கு தான் இருக்கு, அண்ணாமலை கிடையாது. அண்ணாமலை தான் கொஞ்சம் பேட் புக்ஸில் போயின்னு இருக்காரு. அமித்ஷாவோட ஒரு பேட் புக்ஸில் போயின்னு இருக்காரு அவர். அதை வந்து அவ்வளோ சீக்கிரம் அண்ணாமலை ஆதரவாளர் ஒத்துக்க மாட்டாங்க வச்சுக்கோங்க. அது என்ன நடக்குது இன்னும் கொஞ்ச நாளில் தெரியும். அக்டோபர் நவம்பரில் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவர் வந்து பாஜகவுடைய தமிழக முன்னாள் தலைவர், இவருக்கு யார் வந்து அனுமதி கொடுத்தது இந்த கூட்டணி பற்றி பேசுறதுக்கு, அவரை கூட்டணி வரதுக்குலாம் யார் அனுமதி கொடுத்தது? ஏன் போறீங்க நீங்கள்? உங்களை who has authorized you? அமித்ஷாவோட குட் புக்ஸ்ல தான் இவர் இல்லையே, பேட் புக்ஸ்ல போயிட்டா சொல்றேனே. நிச்சயமா சொல்றேன், நிச்சயமா உறுதியா சொல்றேன், அண்ணாமலைக்கும் பாஜக தலைமைக்குமான ஒரு மோதல் வந்து இருக்கு. அண்ணாமலை வந்து பல பிரச்சனைகளில் மாற்றிட்டு இருக்காருன்ற மாதிரி பாஜக வட்டாரத்திலே சொல்றாங்க. கடந்த பல நாட்களாக வந்து அண்ணாமலை ஆதரவாளர்கள் யாருக்குமே பதவி கிடையாது, பதவியிலேருந்து எடுத்துட்டாங்க, பல விஷயங்கள் அங்கே நடந்துட்டு இருக்கு. இவரே கட்சி நிகழ்ச்சி, இப்போ மதுரையில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது, அதில் பழைய தலைவர்கள்லாம் எல்லாம் கலந்துட்டாங்க. அண்ணாமலை அதில் காணுமே, அதில் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ், பூத் லெவல் அந்த உறுப்பினர்கள்லாம் தலைவர்கள் அவங்களாம் கூட்டின கூட்டம். இப்போ நாளைக்கு பெரம்பலூரில் ஒரு கூட்டம் இருக்குது 25ஆம் தேதி, அதில் இவர் கலந்து பாரான்னு தெரியாது, அது பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஆனால் எந்த பேனர்லையும் இவருடைய படத்தை போடாதே அடிக்கிறாங்க, அண்ணாமலை படம் போடாவே பேனரில் அடிக்கிறாங்க. சில போது பழைய தலைவர்கள் படத்தெல்லாம் போடும்போது இவர் படத்தை போடுவாங்களான்னு இனிமேல் தான் பார்க்கணும் ஆக்சுவலாக வந்து. ஸோ ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கும்போது இவரை யார் ஆத்தரைஸ் பண்ணது தினகரனை போய் பார்க்கறதுக்கு? ரெண்டாவது, தினகரனுடைய அந்த ஸ்டாண்ட் வந்து ரொம்ப தெளிவான ஸ்டாண்டு. இபிஎஸ் முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்க மாட்டேன், நான் வரமாட்டேன், அவரை சொன்னால் வரமாட்டேன், அவர் இருந்தால் வரமாட்டேன். அப்படி இருக்கிறவரை நீங்க என்ன கன்வின்ஸ் பண்ணுவீங்க? அப்படி ஒரு ஸ்டாண்டை தெளிவா எடுத்துட்டாருங்க. நான் சொல்ல மாற மாட்டேன்னு சொன்னார் தினகரன். தற்கொலைக்கு சமம்னாரு. ஆமா, இபிஎஸ் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு போய் நான் கூட்டணியில சேர்ந்தா அது தற்கொலைக்கு சமம்னாரு. அப்போ அவரோட கிளியரான ஒரு ஸ்டாண்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன அவரை போய் என்டிஏ கூட்டணி இழுக்கிறது? அமித்ஷாவே நாளைக்கு இல்லைங்க நாங்கள் சிஎம் கேண்டிடேட்டாக வந்து இவரை வைக்க போதில்லைன்னு அமித்ஷா சொன்னால் ஒருவேளை நம்புவாரே தவிர, அமித்ஷாவும் நாளைக்கு சொல்வாரா டவுட் தான். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அவங்க அதிமுகவோட தான் போடுற மாதிரியே இருக்குது. பாஜக கடைசி வரையும் அப்படி தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து இந்த நேரத்தில் வேற ஒரு கூட்டணி அவங்களுக்கு அமையறதும் கஷ்டமான காரியம். ஆக்சுவலாக ஒரு 19% 15% ஓட்டு அதிமுக இருக்கிறதுனால பாஜக அவங்களோடதான் போவாங்க. அதனால ஃப்ரீ ஹேண்ட் வந்து எடப்பாடி கொடுத்துட்டாங்க. அப்போது அதுதான் வந்து இந்த நயினார் நாகேந்திரன் மீட்டிங்கும் அப்புறம் நயினார் நாகேந்திரன் பேசின விஷயங்களும் சொல்லுது. அப்போது இவருக்கு என்ன வேலை ஆக்சுவலாக? அண்ணாமலைக்கு அவர் வந்து ஒரு கேப் உருவாயிடுது அவருக்கும் பாஜக தலைமைக்கும். அப்போ அவருடைய திட்டம் ஒன்று தனியா இருக்கு. அந்த திட்டத்துக்கான ஒர்க்கு அவர் போறார். அந்த திட்டத்துக்கான அடுத்த கட்ட வேலைக்காக அவர் தினகரனை சந்திக்கிறார். ரெண்டு பேருக்கு ஒரே எனிமி தான், இபிஎஸ் தான். ஆமா. அப்போ அவரை எப்படி இது பண்றது, அவரோட அரசியல் எப்படி முடிச்சு ஓரங்கட்டுறது, அல்லது அவர் எப்படி அரசியல் வீழ்த்துறது அப்படின்றது இன்னும் கொஞ்ச நாள் நான் அங்க இருந்துட்டு பார்த்துட்டு வரேன்னு அண்ணாமலை சொல்லலாம். இல்லை வந்து டிசம்பர் வரையும் பார்க்கலாம், நீங்கள் டிசம்பர் வரையும் இப்படியே போங்கன்னு சொல்லலாம். எது எப்படி இருந்தாலுமே அண்ணாமலை என் தினகரனோட நோக்கம் ஒன்று தான், எடப்பாடியை வந்து அரசியலில் வீழ்த்துறது தான். அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு தினகரன் சொல்றாரு விஜய் நல்ல கூட்டணி அமைப்பார், விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அமையெல்லாம் சொல்றாரு. ஸோ அவருடைய பிளான் சீமான் தலைமையில கூட ஒரு கூட்டணி அமையும் தினகரன் சொல்றாரு. விஜயகாந்தோட அதிகமான ஓட்டு வாங்குவார்லாம் கூட சொல்றாரு, விஜய் வாங்குவார்லாம் கூட தினகரன் சொல்றாரு. ஸோ இது கிளியரா என்னன்னா வந்து அடுத்த கட்டத்துக்கான அண்ணாமலையும் தினகரனும் அடுத்த கட்டத்துக்கான ஒரு விஷயத்தை பேசுறதுக்காக தான் இது சந்திச்சிருக்காங்க. இதுல வந்து என்டிஏ கூட்டணிக்கு தினகரன் இருக்கிற விஷயம்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது அவங்களுடைய அடுத்த கட்ட மூவ், எடப்பாடி வீழ்த்துறதுக்கான அடுத்த கட்ட மூவுக்கு அவங்க போறாங்க. ஸோ அதுல என்ன அடுத்த கட்டமா போவாங்கன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். ஆக்சுவலா திரு கோட்டீஸ்வரன், அப்போ திரு அண்ணாமலை திரு தினகரன் சந்திக்கிறதன் மூலமா அதிமுக பாஜக கூட்டணி பலப்பட போவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ அப்படி முடிவுக்கு வந்துடலாமா? நேயர்களுக்கு அன்பு வணக்கம். முடிவுக்கு வரலாம் இல்லை, அதுதான் முடிவு. கிட்டத்தட்ட வடசென்னை வெற்றிமாறன் படம் பார்த்துருப்பீங்க. அதில் ராஜன், குணா, அன்பு, தம்பி அண்ணா இந்த மாதிரி கேரக்டர்லாம் வரும். என்ன உட்காந்து பேசுவாங்கன்னா யார் போட்டு தள்ளுறது, யாரை தூக்கி உள்ளே வைக்கிறது, யாரை வெளில எடுக்கிறது, இதுதான் அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க அந்த படம் பூரா. கிட்டத்தட்ட இன்றைக்கி ஐயா டிடிவி, அண்ணாமலை, நயினார், இபிஎஸ் அவங்களுக்குள்ளே இந்த பிரச்சனை தான் ஓடிட்டுருக்கு. இப்போ நம்ம போய் மைக்கை போட்டு ஐயா அண்ணாமலை கிட்ட கேட்டால் என்னென்னா, அண்ணா அமித்ஷா சொல்லிட்டாருங்கண்ணா எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர்னா அவர் அரியணையில் உட்கார வைக்கிறது தான் நான் இப்போ பேசிக்கிட்டு இருந்தோம். எவ்வளோ நேரங்க பேசிகிட்டு இருந்தீங்க? 1.5 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும்னா பொங்கல் அப்போ சந்திப்பேனா அப்படின்வாரு. ஆனால் மறைமுகமாக சமீபத்தில் ஒரு கசியப்பட்ட செய்தி ஒன்று, ரஜினிகாந்த் அவர்களை போய் ஒரு தனியாக சந்தித்தார் அப்படின்றது. அந்த ஒரு செய்தி வந்து காட்சி ஊடகத்தில் பெருசாவோ இல்லை பத்திரிகையிலே பெருசாக வரல. ஆனால் ஏன் இப்படி ஒரு செய்தி வருது? இது ரூமராக கூட இருக்கலாம், இது வந்து செவி வழி செய்தி, அது உண்மைத்தன்மை இல்லாமல் இருக்கலாம். ஏன் வருது? இவர் கட்சி தொடங்க போகிறார், இவருக்கு பிரச்சனை இருக்குது. சந்தோஷ்ஜி இவரை போய் வீட்டில் பார்க்குறாரு, ஆனால் இவர் செயற்குழு மீட்டிங்க்கோ இல்லை கட்சி செயல் வீரர்கள் கூட்டத்துக்கோ போகிறது கிடையாது. இவர் பேர் போஸ்டரில் பாதி நேரத்தில் இருக்குது, பாதி நேரத்தில் இல்லை. தொடர்ந்து சர்ச்சை வலையில் ஏன் அண்ணாமலை இருக்கிறார் அப்படின்னா அவர் சர்ச்சைக்குரிய நபர்.
இன்னொன்று தூக்கத்தில் கூட டிடிவி தினகரன் அவர்களும் ஐயா திரு அண்ணாமலை அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வரா மாதிரி ஒரு கனவு கண்டாங்கன்னா கூட தூக்கத்துலேருந்து எழுந்துப்பாங்க. அவங்களோட மனநிலை இன்னைக்கு அப்படி தான் இருக்குது. இப்போ எனக்கு முன்னாடி பிரியன் சாரும் பேசினாரு, ரவீந்திரன் துரைசாமி சாரும் அதே கருத்து தான் சொல்கிறாங்க. அந்த கருத்துல இருந்து நான் அதை வந்து இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்தி பேசுகிறேன். என்ன காரணம்னா அவரோட மனநிலை என்பது இப்போ டிடிவி தினகரன் அவர்களுக்கு என்ன ஷார்ட் டேர்மில் வெளியில் சொல்கிறது வந்து இபிஎஸ் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் இல்லை. ஆனால் லாங் டேர்மில் என்ன ஆசைன்னா அதிமுக திருப்பி கைப்பற்றணும், பழைய செல்வாக்கு அடையணும். இது அவருக்கு. அண்ணாமலை அவர்களுக்கு நோக்கம் என்ன, எனக்கு வந்து மாநில தலைவர் பதவி போயிடுச்சு, மத்திய அமைச்சர் தரனாங்க அதுவும் தரல, வேற எதனா முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னா அதுவும் இல்லை, பத்தாவதுக்கு இப்போ வேற சில பிரச்சனைகள்லாம் வருது. அப்போ எனக்கும் இந்த நிலைமைக்கு காரணம் இபிஎஸ். அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு காமன் த்ரெட்டாக இவங்கெல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் வெளியில் பேசும்போது என்ன சொல்கிறாங்க, என்டிஏ அமித்ஷா. அது எதுக்குன்னா ஒருவேளை நாளைக்கு ஓவர் போர்டு பே பண்ணிட்டு நாளைக்கு இன்னைக்கு இப்போ நயினார் போறாரு அமித்ஷா அவர்களை பார்க்கறது, இதே ஒரு நட்டாவை சந்திச்சிட்டதாக செய்தி வருது. அதான் கண்டிப்பா அவர் வந்து இப்போ என்னன்னா நயினாருக்கு என்ன பிரச்சனைனா ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ண ஸ்ட்ராங்கா தெரியாது அவருக்கு. அவர் வந்து இன்னும் மெல்லினத்திலேயே ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவங்க ஹார்ட் கோர் பாலிடிக்ஸ் பண்றாங்க. அண்ணாமலை அவர்கள் இந்த அளவுக்கு பேசு பொருள் ஆவறது, நயினார் அவர்கள் சரியாக கட்சியை கையால் ஆவதுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். நான் இருக்கிற கட்சி தலைவர், நீ எதுக்கு போய் பேசிக்கிட்டு இருக்கிற, நீ யாரு? இப்போ பிரியன் சார் கேட்டார்ல, நீ யாருப்பா, நீ இந்த கூட்டணி விஷயத்துலலாம் தலையிடுறதுக்கோ இல்லை முதல்வர் வேட்பாளர் சொல்றதுக்கு நீ யாருன்னு நயினார் நாளைக்கு காலில் கேட்டுட்டு பத்திரிகையாளர் கூப்பிட்டு பாருங்க. இல்லை திரு நயினார் கேட்கணுமா திரு அமித்ஷா கேட்கணுமா? நயினார் கேட்கணும். அமித்ஷாக்கு நிறைய வேலை இருக்குங்க, ஒவ்வொரு ஸ்டேட்டாக பார்க்கணும். பீகார் என்ன ஆகும்னு தெரியல, அவர் அதை பார்ப்பாரா இல்லை உட்காந்து இங்கே வந்து சின்ன சின்ன வண்டிக்கெல்லாம் பஞ்சர் ஓட்டிக்கிட்டு இருப்பாரா? அப்போ அவரு பிரச்சனை என்னன்னா நயினார் நாகேந்திரன் மாநில தலைவராக அறிவிச்சாச்சு. ஒரு மாநில தலைவராக ஒருத்தரை போட்டுட்டதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு கருத்து சொன்னாங்கன்னா, செங்கோட்டையன் ஒரு கருத்து சொன்னார், எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார், நீக்கினார். கூப்பிட்டுருந்தது பாருப்பா, அமித்ஷா அவர்கள் வந்து டிடிவியை கூப்பிட்டு கொண்டு அப்பாயின்மெண்ட் இருந்தால் அவர் போய் பார்த்துக்கிட்டோம். நீ போயிட்டு இந்த சமரசம் செய்கிறேன், நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது தெரியும். வெளியில் சொல்கிறது ஒன்று, ஆனால் உள்ளே நடக்கிறது வேற அப்படின்றது நயினாருக்கும் புரியும். நயினார் அவர்கள் இன்னும் அதை ஸ்ட்ராங்காக இறங்கி இன்னும் வந்து எதுக்கு பிரச்சனை எதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சாஃப்டா போறாரு. இதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம். இல்ல பாஜகவுடைய தேசிய தலைமைக்கு எந்த விதமான தகவலும் சொல்லாம தான் திரு அண்ணாமலை செயல்படுறாரா? அப்படி இல்லைங்க, அவங்களால வந்து இன்னைக்கு சூழ்நிலையில வந்து பாஜகவால எடுத்தவங்க முடிவெடுக்க முடியாது. ஏன்னா 3 வருஷமா அவங்க தான் பாராட்டி சீராட்டி பால் ஊட்டி வளர்த்து விட்டுருக்காங்க. மாநில தலைவர் இவர் தான் அடுத்த முதலமைச்சர், இவர் தான் அடுத்த பிரதமர், இவர் தான் வருங்கால ஜனாதிபதினா இவ்வளோ பில்டப் கொடுத்துட்டு 18% கட்சி வளர்ந்துட்டுன்னு சொல்லிட்டு திடீர்னு கட்சியை விட்டு நீக்கிறதோ இல்லை வேற பிரச்சனையோ வராது. அவங்களுக்கும் ஒரு சில கசியப்பட்ட செய்தி என்னன்னா, இவர் தனி கட்சி தொடங்குற அந்த மோகத்தில் இருக்காரு, இல்லை இவர் மாற்று அணி ஒன்று உருவாக்கிடுவாரு அப்படின்ற மாதிரி செவி வழி செய்தி போயிட்டு இருக்கு. இதெல்லாம் என்னன்னா திமுகவை பலப்படுத்துறதுக்கும் அண்ணாமலை அவர்கள் வந்து டிடிவி தினகரன் அவர்கள் ஓபிஎஸ் அவர்களுக்கு என்ன யார் வேணா வந்துக்கிட்டோம், திமுக திருப்பி ஜெயிக்கிட்டோம், ஆனால் எடப்பாடி பழனிசாமி வரக்கூடாது அப்படின்ற அந்த புள்ளியில இவங்க அதாவது பேசுறது ஒன்னா இருக்கு, செயல் திட்டம் வேறையா இருக்கு. எதிர்க்கான கோல் போஸ்ட்டை மாத்திட்டாங்க ரெண்டு பேரும். மாத்தலங்க, இது சூழ்ச்சி. நீங்க கோல் போஸ்ட் மாத்துறதுன்றது வேற, தெரிஞ்சு தெரியாம பண்றது. இது வந்து என்டிஏ கூட்டணியை பலப்படுத்துறோம் சொல்லிட்டு பலவீனப்படுத்துறத மறைமுகமா இன்னைக்கு இந்த நேரத்தில் என்ன வரும், பொதுவா ஊடகங்கள்ல விவாத செய்தி ஊழல் வரும், இல்லை மக்கள் சந்தோஷமா இருக்காங்க, மக்கள் அதிருப்தி. உதாரணத்துக்கு சொன்னால் கலைஞர் காப்பீட்டு அந்த மகளிர் திட்டம் 1000 ரூபா வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்றதுலாம் ஒரு பெரிய திட்டம். அந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் பேசுறதுக்கோ கொள்றதுக்குமே இவங்க டைம் கொடுக்கறது. பொழுதுக்கும் திருப்பி அதிமுக, அண்ணாமலை, பிஜேபி, அமித்ஷா இப்படியே தான் போயிட்டு இருக்கு. அப்போ அவங்க என்னன்னா நரேட்டிவை செட் பண்றாங்க. நரேட்டிவை செட் பண்ணி அதிமுக வலுவிழந்திருந்து எங்களை சேர்த்தா வலுவாயிடுவீங்க, எங்களை சேர்த்தலன்னா நீங்க தோத்து போயிடுவீங்க அப்படின்றத அவங்க தானே பலமா இருக்காங்க. திரு அண்ணாமலையும் திரு தினகரனும் நரேட்டிவை செட் பண்றாங்க, அவங்கள சுற்றியே பேசுபொருளா இருக்கிற மாதிரி பண்றாங்க. அப்படின்னா திரு எடப்பாடி பழனிசாமியை விட அவங்க 2 பேரும் வலுவா இருக்கிற மாதிரி தானே அர்த்தம். கரெக்ட். ஊடகத்துல அப்படி காட்டிக்கலாம். வாக்கு சதவீதம் என்ன, 2.5 லட்சம் ஓட்டுல டிடிவி தினகரன் அவர்கள் தோத்தாரு. யார்கிட்ட, தன்னுடைய ஜூனியர் கிட்ட, தங்க தமிழ்ச்செல்வன் கிட்ட. இதுதான் பலமா? ஜெயிக்க முடியுமா, ஆட்சியை கைப்பற்ற முடியுமா திரு அண்ணாமலையாலையும் திரு தினகரனாலையும் அப்படின்னா இல்ல. அது பாக்குற எல்லோருக்கும் புரியும், அரசியல் தெரிஞ்ச எல்லோரும் நம்பக்கூடிய ஃபேக்ட் தான் அது. ஆமா. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமியை ஜெயிக்க விடாம இந்த 2 பேரால பண்ண முடியுமா அப்படின்னா இது எப்படி உண்மையோ அது மாதிரி இதுவும் உண்மைதான். ஏன்னா இதுக்கும் ஃபேக்ட் இருக்கு. 2021 சட்டமன்ற தேர்தல் கரெக்ட் சார். தினகரன் தனிச்சிருந்தே எடப்பாடி பழனிசாமிக்கு பாதிப்பை உண்டு பண்ணாருன்னா திரு அண்ணாமலையும் திரு தினகரனும் சேர்ந்து இருந்தா பாதிப்பின் அளவை கூட்ட முடியுமா, முடியாது? கண்டிப்பா கூட்ட முடியுங்க. அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு கணக்கு போடுவார்ல, போயிட்டு அமித்ஷா கிட்ட சொல்லி இதுக்கு மேல விட்டா இது வேலை ஆகாது, நீங்க உங்க ஆளுங்கிட்டே கேளுங்க. கூட்டத்தில் கருநாகராஜன் அவர்கள் வந்து அண்ணாமலை அவர்கள் பேரை சொல்லி
வரவே இல்லை அந்த கூட்டத்தில். வராத தலைவர் பேரை நன்றி அவர்களேன்னும் போது அங்கே ஒரு சிலர் சொல்கிறாங்க கூட்டத்துக்கே வரல செயல் வீரர் கூட்டம், அவர் பேர் என்ன சொல்லுங்க. ஏதோ அமித்ஷா அவர்களோட ஒண்டி தான் இன்னைக்கு கசப்புன்னு கிடையாது. உள்ள கட்சிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு என்னன்னா நயினார் பின்னாடி போகிறதா இல்லை அண்ணாமலை பேச்சு கேட்குறதான்னு அங்கேயே பிளவு வருது. ஆல்ரெடி சிறிய கட்சி வளர்ந்துக்கிட்டு இருக்கிற கட்சி. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேங்க. சென்னையில் முன்னாள் துணை மேயர் கராத்தே தியாகராஜன் இருந்தார். அவர்கிட்ட போய் நீங்கள் பைக்கை போடுங்க, என்னன்னு கேளுங்க. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இந்த பிரச்சனை, முதலமைச்சர்கிட்ட இந்த பிரச்சனை, உதயநிதி கிட்ட இந்த பிரச்சனைன்னு சொல்லி பேசுவார். உட்கட்சி பிரச்சனைன்றதை தாண்டி திமுக எதிர்ப்பு என்பது முழு நேர நோக்கமாக இருக்கும். இதே நீங்கள் இப்போ சமீபமாக ஐயா டிடிவி தினகரனோ இல்லை அண்ணாமலை அவர்களோ திமுக மீதோ இல்லை அரசாங்கத்தின் மீது பெரிய விமர்சனம், பெரிய ஊழல், பெரிய குற்றச்சாட்டு என்ன வச்சாங்க? பொழுதுக்கும் திருப்பி என்ன சொல்றாங்கன்னா அதிமுக பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட நோக்கம் என்பது அதிமுக வீழ்த்தணும். இன்னொன்று, இந்த 1.5 மணி நேரத்தில் மக்களை பத்தி, ஏன்னா சஸ்பென்ஸ் பத்தி பேசினார் சார், கரெக்டா சொன்னாரு. ஏன் அந்த சஸ்பென்ஸ் வைக்கிறாங்கன்னா மக்கள் பிரச்சனை எதுவுமே பேசல. மக்கள் பிரச்சனை எதனா பேசியிருந்தா கண்டிப்பா வெளியில சொல்லிப்பாங்க. உதாரணத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா போய் பார்த்தாரு. போய் பார்த்துட்டு என்ன சொன்னார்னா பாரத ரத்னா கேட்டேன் நான் முத்துராமலிங்க தேவர் ஐயாக்குன்னாரு. அது நமக்கு கொடுக்குற தீனி. ஆனா உள்ள கண்டிப்பா அரசியல் பேசியிருப்பாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா நான் என் தொகுதி பிரச்சனையை பார்க்க போனேன். இவங்க 2 பேருக்கும் தொகுதி கிடையாது. அதனால மக்கள் அரசியல் எதுவுமே பேசாம முழுக்க இபிஎஸ் அவர்களை எப்படி காயப்படுத்துறது, இல்ல எப்படி அவரை ஓடுறவரை தட்டி விடுறது. இவங்களால ஓடி ஜெயிக்க முடியாது, ஆனா ஓடுறவரை தோக்க வைக்க முடியும் இல்லையா? நீங்க சொன்ன அந்த பார்வை. ஒரு விஷயத்தை உருவாக்குறதோ ஜெயிக்கிறதா கஷ்டம். வெற்றி பெறவங்களை தோக்க வெடிக்கிறதோ இல்ல ஒரு விஷயத்தை உடைக்கிறதோ அல்லாத இது சுலபம். யாருக்கு தேவை? இபிஎஸ்க்கு தானே இப்ப திரு அண்ணாமலையும் திரு டிடிவி தினகரனும் தேவையா இருக்கு. முதலமைச்சர் ஆகணும்னா தேவைன்னு அவர் நினைக்கணும். ஆனா அவர் என்ன நினைக்கிறேன், நான் முதலமைச்சர் ஆகலாம், உங்களுக்கு இனிமேல் உள்ள என்ட்ரன்ஸே கிடையாது, நான் பொதுச் செயலாளர் கூட இருந்துட்டு போறேன்ப்பா, நான் கட்சி நடத்திட்டு போறேன், கட்சி என்கிட்டே கூட இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். இல்ல டிசம்பருக்கு மேல இவங்க எல்லாம் நினைக்கிறாங்கல்ல தை பிறந்தா வழி பொறுக்கணும், அது மாதிரி அவருக்கு யாருன்னா வழி பொறுக்குன்னு சொல்லிட்டு கூட்டணி வருவாங்க. இல்ல பாட்டாளி மக்கள் கட்சி, பிஜேபி, அதிமுக, நாங்க 3 பேரை நாங்க பாத்துக்கிறோம், இந்த தேர்தலில் எங்களால வெற்றி பெற முடியும் அவங்க நினைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இவங்களுக்கு வேலை கிடையாது. அந்த இடம் வரலும் போகாம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லா தன்னை சுற்றி நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் நகர்வுகள் எல்லாத்தையும் கவனிக்கக்கூடிய ஒரு பார்வையாளராக மட்டுமே தான் திரு எடப்பாடி பழனிசாமினால இருக்க முடியுதா? எல்லாமே கையை விட்டு மீறி போயிடுச்சா? இல்லை, அவருடைய செயல்பாடுகள் வெளியே தெரியாது. ஆனால் எல்லாருமே இங்கே ஒருமித்து பேசுறது என்னது, எடப்பாடியார் எல்லா விஷயத்திலையுமே மிகப்பெரிய ஆளுமை தன்மை உடையவர்ன்றது எல்லாருமே ஏற்றுக்கிற விஷயம். அப்போ அவர் வெறும் பார்வையாளராக இருக்க மாட்டார், இல்லைன்னா வெறும் பேச்சாளராகவும் இருக்க மாட்டார். அதாவது அமித்ஷாவை போய் பார்த்தார். நீங்கள் என்ன சொன்னது, செங்கோட்டையனுக்கும் அமித்ஷா இந்த விஷயத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் யதார்த்தமாக 10 நாள் கெடுன்னு சொன்னாங்க. 16வது நாளோ 12வது நாளோ போய் பார்த்தார். பார்த்துட்டு வந்தார். வந்த பிறகு முறைப்படி என்னாச்சு, நேற்று நயினார் நாகேந்திரன் மோடி யுவா ரன் சேலத்தில் நடந்துச்சு. 75வது பிறந்தநாள் விழா மோடியோடைய மாரத்தான். ஆமாம், மாரத்தான் போட்டி. அதில் கலந்துட்டு நேராக போய் எங்கே போகிறாரு, எடப்பாடியார் வீட்டுக்கு போகிறாரு. கூட யார் போகிறா, அரவிந்த் மேனன் தமிழ்நாடு பொறுப்பாளர் கூட போகிறார். போயிட்டு அங்கே பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க, 1 மணி நேரம் என்ன பேசுனாங்க அப்படின்னா, நம்மளுக்கு கசிஞ்ச செய்திகள் என்ன அப்படின்னா, தேமுதிகவை பாட்டாளி மக்கள் கட்சியை தென் மாவட்டங்களில் ஓரளவுக்கு ஆதிக்கம் செலுத்துகிற புதிய தமிழகம் கட்சியை இவர்களை எப்படி கூட்டணியில் கொண்டு வருது இந்த விஷயம். அடுத்தது என்னன்னா, அக்டோபர் 1ஆம் தேதி மதுரையில் பிஜேபி சார்பாக, தமிழக பாஜக சார்பாக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பிரச்சார பயணத்தை துவக்கிறார். இதை துவக்கி வைக்க தமிழ்நாட்டில் அந்த கூட்டணியின் தலைவராக இருக்கிற அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அழைப்பு விடுக்கிறார். அவரும் அந்த அழைப்பை உடனே ஏற்றுக்கிறார். 2வது. 3வது, அதாவது அதிமுக திமுக ஒருங்கிணைந்த ஒரு குழு அமைக்கணும். எப்படின்னா, புதிய கட்சிகள் கூட பேச்சுவார்த்தை நடத்தி அதிமுக பாஜக சேர்ந்து ஒரு குழு அமைக்கணும். அந்த குழுவை அமைக்கிறதுக்கு யாருன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து அமைக்கணும். நயினார் நாகேந்திரன் அவர்களும் திரு எடப்பாடியார் சேர்ந்து ஒரு குழு அமைத்து அந்த குழு புதிய கட்சிகளை சேர்க்கிறது எப்படி அப்படின்றதுக்காக யார சொன்னீங்க, கிருஷ்ணசாமி சொன்னீங்க. ஆமா, புதிய தமிழகம், தேமுதிக சொன்னீங்க, பாட்டாளி மக்கள். ஆமா, இதெல்லாம் ஏற்கனவே அடித்தளம் ஸ்ட்ராங்கா இருந்து மேல கட்டி எழுப்பக்கூடிய கோபுரங்களாக இந்த கட்சிகள் இருக்கிற போது பார்க்கும்போது பெர்செப்ஷன் அடிப்படையில் வலுவான கூட்டணின்னு தெரியும். நாம இப்ப பேசுறோம்ல திரு அண்ணாமலை, திரு தினகரன்கிற சேதாரத்தை என்ன பண்ண போறீங்க? அந்த சேதாரம் ஓட்டையை போட்டு வெளியே போயிட்டு இருக்கல, அந்த சேதாரத்தை எப்படி, அது ஓட்டை தான், அதை அடைச்சாதானே நீங்க எவ்வளவு வேணாலும் மேல எழுப்பலாம். அந்த ஓட்டையை அடைக்காம என்ன பண்ண? நான் சொல்றேன் அதுதான் என்னன்னா, இப்ப அடுத்து என்னன்னா, திமுகவுக்கு எதிரான போராட்டங்களை ஆர்ப்பாட்டங்களை ஒருங்கிணைத்து கொண்டு போவது எப்படி, இந்த அம்சங்கள் எல்லாம் பேசுனதுன்னு வெளியே வந்துச்சு.
இப்போ என்னன்னு நீங்க சொன்ன மாதிரி டிடிவியோ ஓபிஎஸ்ஓ அண்ணாமலையோ இப்போ 2-3 நாளா பேசு பொருளா இல்லை. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டிடிவியும் அண்ணாமலையும் நம்ம பெருசாக ஒப்பிடவே கூடாது. டிடிவின்றது ஒரு கட்சியை வச்சிருக்காரு அவர். அண்ணாமலை ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர், முன்னாள் மாநில தலைவர். ஆமா, முன்னாள் மாநில தலைவர். அந்த பதவி மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய பதவி. எந்த பதவினாலும் அவர் கொடுக்கலாம், எந்த பதவினாலும் அவர்கிட்ட எடுக்கலாம். அது வந்து ஒரு நிர்வாகத்தன்மை. அந்த கட்சிக்கு தலைவர் வந்து இன்றைக்கு மோடி, நாளைக்கு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா வாஜ்பாய் இல்ல இந்த வார்த்தைகளுக்கோ, திரு மோடியின் வார்த்தைகளுக்கோ, திரு அமித்ஷாவுடைய வார்த்தைகளுக்கோ திரு அண்ணாமலை கட்டுப்பட்டவராக இருந்தால் திரு தினகரனை போய் சந்திக்க மாட்டார். தினகரனையும் ஓபிஎஸ்ஐயும் சந்திச்சு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அழைப்பேன் அப்படின்லாம் அவர் சொல்லியிருக்க மாட்டார். அந்த எல்லையெல்லாம் அவர் கடந்து தான் அவர் பேசுறாரு. நீங்க கொங்கு மண்டலத்துல மட்டும் 48 தொகுதிகளுக்கு மேல திரு எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சிருக்கார். 75 தொகுதிகள் ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா 48 தொகுதிகள் மேல கொங்கு மண்டலத்துல மட்டும் அவர் ஜெயிச்சிருக்கிறார். அந்த பகுதியில பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு திரு அண்ணாமலை, டெல்டா தென் மாவட்டங்கள்ல பாதிப்பை ஏற்படுத்த டிடிவி தினகரன் ஓபிஎஸ்னா கூட்டணி எப்படி பலமா இருக்கும், வலுவா? நீங்க என்ன சொல்றீங்கன்னா பிஜேபியை தோற்கடிக்கிறதுக்கு அண்ணாமலை, இபிஎஸ்ஐ தோற்கடிக்கிறது சார், இபிஎஸ்ஐ தோற்கடிக்க தினகரன், பிஜேபி தோற்கடிக்கிறதா ரெண்டு பேரோட இலக்கு. நீங்க சொன்னது என்னது? அங்க பிஜேபியை தான் அவர் வளர்த்து எடுத்தாரு. எங்க அண்ணாமலை நீங்க சொல்ற பகுதியில ஏடிஎம்கே வளர்த்து எடுத்தாரு. அப்ப அவரு அந்த அதுக்கு பேச்சை கேட்கலன்னா பிஜேபியை தோற்கடிக்க முயற்சி பண்றாரு. ஏற்கனவே பெற்ற இடங்களை அதிமுக இழந்தாலும் பிஜேபியை தோற்கடிக்கத்தானே முயற்சி பண்றாரு அப்படின்றதானே இப்ப உங்க வாக்கு மூலமே வருது. இப்ப டிடிவி எடப்பாடியை தோற்கடிக்க முயற்சி பண்றாருன்னா அதுல நீங்க நியாயத்தை சொல்லலாம். அங்க கட்சியில இருந்து வெளியேற்றப்பட்டவர் கட்சியை விட்டு நீக்க போது இல்ல பிஜேபினால தனக்கு பெருசா ஒண்ணும் லாபம் இல்லைன்னா அந்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துருவார் தானே திரு அண்ணாமலை. தனிக்கட்சி தொடங்க போறாருங்கன்னா அந்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துருவார் தானே. பிஜேபியை பலவீனப்படுத்துற வேலையும் செய்ய. இன்னொரு பக்கம் வந்து பிஜேபி எனக்கு வந்து குறிச்சு கொடுத்த எடப்பாடியார நான் முதலமைச்சர் ஆக்குவேன்றாரு. அது அமித்ஷா பேச்சு கேட்கிறாரு. மேம்போக்கான பேச்சு நாங்கல்ல, அதுதான் நான் சொல்ல வரேன். என்னன்னா அந்த சலனத்துல அவர் இருக்காரு. அதை நம்புறீங்க நீங்க? இல்ல இல்ல, திரு அண்ணாமலை அப்படி சொல்றத நம்புறீங்கல்ல நீங்க? அதுதான் நான் சொல்றேன், சலனத்துல இருக்காருன்னு சொல்றேன். அதாவது அவர் வந்து எல்லாருமே அவர் பேச்சை எல்லாரும் நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறாரு. அப்படி யாரும் நம்ப மாட்டார்கள். அவருடைய பேச்சு இன்னைக்கு வரைக்கும், என்றைக்கு அதிமுகவோட கூட்டணி வந்துச்சோ அன்றையில இருந்து அவர் பேச்சு சந்தேகத்திற்கிடமாக தான் இருக்கிறது. முதல் அவர்கிட்ட நிருபர் கேட்கும் போது அமித்ஷா வந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்லியிருக்காரு, நயினாரும் கூட்டணி ஆட்சின்னு சொல்லியிருக்காருன்னு சொன்ன உடனே அவர் சொன்னா கூட்டணி கீட்டணி, நான் பிஜேபி ஆட்சின்னு சொல்லின்னு இருக்கேன். அடுத்து என்ன சொன்னாரு? இதுல வந்து எனக்கு வந்து பெருசா ஏற்புடையது இல்லைங்க, நான் வந்து ஏதோ அவங்க சொல்றாங்க அதுக்காக நான் ஒத்துழைக்கிறேன் அவ்வளவுதான் அப்படின்னு. இந்த மாதிரி வந்து ஒரு முன்னாள் மாநில தலைவர் இந்த மாதிரி ஒரு தேசிய கட்சியில பேசுறது எடுபடுமா? நிச்சயமாக கேள்விக்குறிதான். அடுத்தது மாநில தலைவர் இருக்காரு. இவர் மாநில தலைவரா இருக்கும்போது மற்றவங்க இவரை முந்திட்டு பேசினா இவருக்கு எவ்வளவு அதிருப்தியும் வலியும் வேதனையும் வருமோ அதே போலதான் இன்னொரு மாநில தலைவருக்கு வரும். இவர் எல்லா விஷயத்தையும் பேசும்போது சொல்றாரு என்னன்னு, ஏங்க நான் கடைக்கோடி தொண்டனுங்க, நான் கடைக்கோடி தொண்டனுங்க. இப்போ தொண்டர் எப்படி பேச்சுவார்த்தைக்கு போனார்? ஓகே, திரு ரவீந்திரன், திரு அமித்ஷாவை பொருட்படுத்த மாட்டார் திரு அண்ணாமலை, திரு நயினாரை பொருட்படுத்த மாட்டார் திரு அண்ணாமலை, தமிழ்நாட்டில் கூட்டணி தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமியை பொருட்படுத்த மாட்டார் அப்படின்னா இது என்ன மாதிரியான அரசியல் அணுகுமுறை? இது ஓவர் நைட்ல இதுக்குள்ள விடை தெரியாது. நிறைய மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸ் இருக்கு, சோ மெனி இப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குது. ஒரு 6 மாச காலத்துக்குள்ளதான் இதுக்குள்ள விடை நமக்கு கிடைக்கும். இப்போ பொன்வில்சன் சொன்னதுல ஒரு விஷயத்தை நான் ஏத்துக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜக கூட்டணி ஒற்றுமைக்காக செயல்படணுங்கிறத ஏற்றுக்கிட்டு அந்த பேட்டிலையும் அதை சொல்லியிருக்கிறாரு. அது கோட்டீஸ்வரன் கருத்துல இருந்து மாறுபட்டு இருக்கக்கூடிய பொன்வில்சன் கருத்தை நான் என்டால்ஸ் பண்ணேன். ஏன்னா அவர் அதை தான் சொல்றாரு. மீண்டும் என்னையும் பிஜேபியும் பிரிக்க முடியாதுங்கிறார். என்னையும் பிஜேபியும் யாராலையும் பிரிக்க முடியாதுங்கிறார். சதி நடக்குதுன்னு யாரோ சதி பண்ணி பிரிக்க முடியாதுன்னாரு. இதே பாஜக கிட்ட கதவு திறந்திருக்கு, காத்து வரட்டும், ஜன்னல் திறந்திருக்குலாம் சொல்லும்போது வந்து பாஜக கூட கூட்டணியே கிடையாது, என்னைக்கும் கிடையாதுன்னு சொன்னவர் அவர் சூழ்நிலைக்கு தக்கன கிவன் சிச்சுவேஷன்ல அவருக்கு எது லாபங்கிறதுல பாஜக கூட்டணிக்கு வந்திருக்கிறாரு. நான் நன்றி உணர்வோட பாஜகவுக்கு இருப்பேன்னு சொல்றாரு. 24 மோடி பிரதமருங்கிறதுக்கு அவர் இருக்கல. ஏன்னா அன்னைக்கு அவரோட கணக்கு அது. இன்னைக்கு அவர் இந்த கணக்கை போட்டு இருக்கிறாருன்னா இதுல எடப்பாடியும் வந்து பாஜக பைண்டிங்னு இருக்கிறாரு.
அதனால தான் 4 நாளைக்கு முன்னாடி சீமான் சொன்னாரு ஸ்டாலின் வர்சஸ் சீமான் வந்துரும், என்ன சிஎம் கேண்டிடேட்டா ப்ரமோட் பண்ண போறாங்க. அது அண்ணாமலை தலைவராக இருக்கும் போதே நீங்க கலந்துட்டு ஒரு நிகழ்ச்சியிலே சீமானை ப்ரமோட் பண்ணி தான் பேசினாரு. இப்பவும் அதான் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த இதனால தான் எடப்பாடி இங்க வந்திருக்கிறாருங்கிறதுல எடப்பாடி கம்பல்ஷன்ல வந்திருக்கிறாருங்கிற ஒரு இதை தெரியப்படுத்துறாங்க. சோ இந்த கம்பல்ஷன் எடப்பாடிக்கு எந்த அளவுக்கு அவரு தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ல இதெல்லாம் திரு அமித்ஷா சொல்லி போய் திரு அண்ணாமலை பார்த்தார் அப்படின்னு வச்சு பேசுற ஃபேக்ட் நீங்க சொல்றதெல்லாம் இல்ல அமித்ஷா சொல்லி எடப்பாடி பழனிசாமியை கைக்குள்ள கொண்டு வரதுக்கோ இல்ல அழுத்தம் கொடுத்து தொகுதிகளை பெறுவதற்கு திரு அண்ணாமலை அமித்ஷா பயன்படுத்துகிறார். எடப்பாடி பழனிசாமியை டேக்கன் ஃபார் கிராண்டட் என்னைக்கும் நினைக்க மாட்டேன், இன்னைக்கும் நினைக்கல. பட் பாஜகவுக்குள்ள எப்படி 2021 சத்ரியன் குருமூர்த்தி, சுப்பிரமணிய சாமி, இல கணேசன்ஜி போன்ற தியாக வரலாறு கொண்ட மிகப்பெரிய ஆட்களை மீறி மோடி நன்மைக்காக ப்ரோ மோடியா நாங்க சொன்னதை எடுத்துட்டு அவங்கள சினப் பண்ணாரோ மோடி. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு 26லயும் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு டீம் அதற்கான முயற்சியிலும் ஈடுபட்டு இருக்குது. 6 மாசத்துக்கு போறதான் எல்லாமே தெரிய வரும். மோடிக்கு எது நன்மையோ அதுதான் ஃபைனலா பிரிவேல் ஆகும். திரு பிரியன், திரு அண்ணாமலை, திரு தினகரன், இந்த காம்போ திரு எடப்பாடி பழனிசாமிக்கு பாதிப்பு தானா? கண்டிப்பா. அதாவது 21 தேர்தலே 20 தொகுதி விட்டுட்டாங்கன்னு நம்ம பார்த்தோம். நம்ம தினகரனால மட்டும் ஆமா அவர் கூட்டணிக்கு போகாத தினகரன் மட்டுமே 20 தொகுதியில டேமேஜ் பண்ணிருக்காரு. ஏடிஎம்கே கொங்குல ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஏடிஎம்கே ஆமா, கொங்குல நீங்க சொன்ன மாதிரி கூட்டணியோடு சேர்த்து 48 இடங்கள் வாங்கினாங்க. 75 இடத்துல 48 இடம் கூட்டணியோடு சேர்த்து கொங்குல தான் வாங்கினாங்க. மற்ற 30 டிஸ்ட்ரிக்ட்ல தான் மீதி இதெல்லாம் வாங்கினாங்க. ஸோ அதனால தினகரனோ அல்லது அண்ணாமலையும் சேரும் பொழுது அண்ணாமலை தனக்குன்னு ஒரு இமேஜ் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்திட்டார். அவரோட அதிரடி அரசியல், ஒரு பரபரப்பான அரசியலில் கொஞ்சம் ஜடாலடி அரசியல் காரணமாக அவருக்குன்னு ஒரு ரசிகர் வட்டத்தை உருவாக்கிட்டார் வச்சுக்கோங்களேன். ஆனால் உண்மையிலேயே ஒரு நாளைக்கு பாஜக விட்டு போய் ஒரு தனி கடையை போட்டார்னா, தனி கட்சி ஆரம்பித்தார்னா, அந்த பாஜகவில் இருக்கிற ஒரு தத்துவார்த்த ரீதியில் பாஜக இணைஞ்சிருக்கான் பார்த்தீங்களா, அவன்லாம் இவரை ஃபாலோ பண்ணுவானா பண்ண மாட்டான். அவன் அந்த கொள்கையோடு அங்கே தான் இருப்பான். அண்ணாமலைக்காக வந்துருவான்ல, இவர் திமுக நல்லா பண்ணுறாருப்பா, இவர் மாதிரி ஆள் தேவைதான் அப்படின்னு நினைக்கிறான்ல, அவன்லாம் இவர் பின்னாடி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது 2 பேரும் சேரும்பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுக வெற்றி பெறுதோ இல்லையோ அதை டேமேஜ் பண்ணி தோல்வியடைய வைப்பாங்க. அவங்க பாஜகவை கூட சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. எங்கெங்கே அதிமுக போட்டி போடுதோ அந்த தொகுதிகளெல்லாம் அதிமுகவை தோக்கடிப்பாங்க. தோக்கடிக்கிறதுக்கான முயற்சிகள் இறங்குவாங்க. ஏன்னா அவங்களுடைய ஒரே நோக்கம் என்னென்னா எடப்பாடி கையிலேருந்து அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டும் என்பது தினகரனுடைய நோக்கம். எடப்பாடி நம்மளை பழிவாங்கிட்டார், அவர் அரசியல் ரீதியாக வீழ்த்தணும், நம்ம ஏரியாவில் நம்ம தான் அரசியலில் கோல வச்சணும், இவர் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிற அண்ணாமலையோட எண்ணம் ஒரு பக்கம். ஸோ 2 சேரும்பொழுது நிச்சயமாக எடப்பாடிக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஓகே, திரு கோட்டீசன், அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியுமா திரு அண்ணாமலையை? அவர் பாஜகக்குள்ளேயே இருக்க போறார் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும், இல்லை தனிக்கட்சி தொடங்குறாருன்னா எந்த முடிவை அவர் எடுத்தாலும் அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியுமா? அதாவது ஆல்ரெடி உங்கள் மேலே சந்தேகம் இருந்து தான் நீங்கள் சரியாக வருவீங்களோ கூட்டணிக்கு வரமாட்டீங்களோன்னு அந்த முடிவில் தான் தேசிய தலைமை பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து அந்த பதவியை பறிச்சிருக்காங்க. யார்கிட்ட? அண்ணாமலை கிட்ட. இந்த மாதிரி அன்றாட செய்திகள் வருது, இல்லை அவங்களுக்கும் ஏஜென்சிஸ் இருப்பாங்க, உள்ளே செக் பண்ணி பார்ப்பாங்க என்ன நடக்குது, ஏது நடக்குது, இவர் யாரை பார்க்குறாரு, இவர் எண்ணோட்டம் என்னவா இருக்குது. அது தெரிய வர பட்சத்தில் அண்ணாமலை மீதுமே பிஜேபி ஆக்ஷன் எடுக்கும். நிறைய பேர் அவங்க கட்சியில் துணை ஜனாதிபதியாக இருந்தவரே நைட்டோட நைட்டாக காலியாகி அவர் பதவி போய் தேவையே இல்லாத ஒரு தேர்தல் நடத்துகிற கட்சி. அந்த கட்சியில் கவர்னராக இருந்தவங்களே கொஞ்சம் சரியில்லைன்னு எப்பா நீ கிளம்புப்பா அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம் நம்ம. ஆனால் திரு அமித்ஷா கூட்டத்திலேயே திரு அண்ணாமலை பெயரை சொன்னா ஆர்ப்பரிச்சு கைதட்டுறவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவருக்காக பாஜகக்குள்ள வந்தவங்க இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. அதாவது அவங்களோட நோக்கம் என்னன்னு பார்க்கணும். உங்களை 10,000 பேர் கைதட்டுறது முக்கியமா, இல்லை எனக்கு 10 எம்எல்ஏ ஜெயிக்கிறது முக்கியமா, இல்லை அந்த 10 எம்எல்ஏ மூலமா கட்சி வலுப்பெற்று அடுத்தது நாங்கள் தொடர்ந்து இருக்கணும்ன்றது முக்கியமா? அது பாஜகவுடைய நோக்கம். சட்டமன்ற உறுப்பினர்களாக எண்ணிக்கையை பெறணும்ன்றது நோக்கம். ஆனா அண்ணாமலைக்காக கட்சிக்குள்ள வந்தவங்க இருக்காங்க. அவர் திமுக ரொம்ப வலுவா எதிர்க்கிறாருங்கிறதுனால உள்ள வந்தவங்க, அவருடைய அக்ரெசிவ் பாலிடிக்ஸ்க்காக வந்தவங்க. பாஜக நடவடிக்கை எடுக்குது இல்ல, பாஜகக்குள்ளேயே அவர் ஸ்டே ஆகுறாரு எலெக்ஷன் முடிகிற வரைக்கும்னாலும் அவர் என்ன சொல்றாரோ அதை ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா? கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அவருக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு, அவர் வார் ரூம் தனியா வச்சு நடத்துறாரு, எல்லாரையும் விமர்சனம் பண்றதுக்குன்னு பண்ணிட்டு இருக்கிறாரு. டிஎம்கே ஃபைல்ஸ் 2 என்னாச்சு? ஏன் அமைச்சர் மூர்த்தியை பத்தி எதுவுமே பேச மாட்டேன்றாரு அண்ணாமலை? இந்த கேள்வி எல்லாம் மற்றவங்க கேட்பாங்கல்ல நாள் ஆவ. அப்ப அது ஒரு பிரச்சனை. இன்னொன்னு, அண்ணாமலை ஒண்டி தான் பாஜக முன்னாள் தலைவரா? எல்முருகன் இருந்தது இல்லையா, தமிழிசை அவர்கள் இருந்தது இல்லையா, இல்லை பொன் ராதாகிருஷ்ணன் இருந்தது இல்லையா, இல்லை எச் ராஜா போன்றவர் இல்லையா? அவங்கெல்லாம் பேசாத ஒரு டோனு ஒரு டென்யூர் உங்ககிட்ட ஒண்டி தெரியுது.
இப்போ எச் ராஜா கூட போயிட்டு அவர் தானே 11% பாஜகவை உயர்த்தி அப்ப அவங்க எல்லாம் என்ன வந்து விளையாட்டு அவரு தானே 18 உயர்த்தி காமிச்சிருக்காரு. இதுதான் இங்கதான் அங்க வார் ரூம் வருது. இவர் வந்து தன்னை முன்னிலைப்படுத்துவதும் மார்க்கெட்டிங் பண்றதும் கில்லாடி. நான் வந்து நான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு பண்ணி ஒரு 18% சொல்லி சொன்னாரு. 18 எங்கப்பா காட்டுப்பா, ரிசல்ட் காட்டு, ரிப்போர்ட் கார்டை காட்டணும் போது அது எம்பி சீட்டு வரலன்னும் போது அவங்க என்ன பார்த்தாங்க, பார்க்கும்போது அவங்க கண்ணுக்கு எடப்பாடி பழனிசாமி ஆளுமையா தெரியறதுனால அவங்களோட கூட்டணி வச்சுட்டாங்க. அமித்ஷா உருவாக்கின கூட்டணி தானே இது. ஏங்க அப்படி அண்ணாமலை அவ்வளோ பெரிய ஆளுமை, டிடிவி தினகரன் அவ்வளோ பெரிய ஆளுமைனா எதுக்கு அந்த கூட்டணியை விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமியை பிஜேபி விரும்புது? ஒன்று. ரெண்டாவது, அமமுகல இருந்து இந்த 4.5 வருஷத்துல போய் அதிமுகல சேர்ந்தவங்க தான் ஜாஸ்தி. அதிமுகல இருந்து எத்தனை பேர் போய் அமமுகல சேர்ந்தாங்க? இப்போ இதெல்லாம் அப்போ அன்னைக்கு தேதியில் 5% நீங்கள் வாங்கினீங்க. அண்ணன் பிரியன் அண்ணன் சொல்கிறப்ப 20% 20 சட்டமன்ற தொகுதியில் பாதிப்புனா அன்னைக்கு அந்த நிர்வாகி அங்கே கஷ்டப்பட்டுருப்பாங்க. தொண்டர்களை நம்ம எப்பயுமே மறந்துடுறோம் இந்த தலைவர்களை பற்றி பேசும்போது. தொண்டர்களோட உழைப்பை வந்து கடந்து போறாங்க. 5% அமமுக வாங்குச்சுல்ல, ஆமா, அது அதிமுகவோட வாக்கு தானே. அது அதிமுக ஓட்டு திருப்பி மறுபடியும் எடப்பாடி பழனிசாமிக்கு வாய்ப்பு இருக்குல்ல. எடப்பாடி பழனிசாமிக்கு நஷ்டத்தை தானே ஏற்படுத்துச்சு 2021. 2021 நஷ்டத்தை ஏற்படுத்துச்சுங்க. இவர் வந்து ஒரு மாற்றம் வராரு கொங்குலனா அண்ணாமலை ஒரு 1% பிரிக்கட்டும், 2% பாதிக்கு 2024 நஷ்டம் தானே பார்லிமெண்ட் தேர்தல். 2024 டேமேஜ் பண்ணாங்க. இல்ல டேமேஜ் நடக்குங்க. அதை தாண்டி அவங்களும் வியூகம் எடுப்பாங்கல்ல. நீங்க இவ்வளவு உட்கார்ந்து போர்டு ரூம்ல வேலை செய்யும் போது அந்த சைட்லயும் பண்ணுவாங்கல்ல. அந்த சைட்ல வந்து ஒரு சில கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி இன்னும் வெளியில சொல்லல. நம்ம கேட்டதுக்கு பத்திரிகையாளர் கேட்டதை நான் பாத்ரூம் போன கூட உங்ககிட்ட சொல்லிட்டு போனோமான்னு கோவப்படுறாரு. அப்ப என்ன அர்த்தம்னா நிறைய விஷயத்தை அவரும் மறைக்கிறார். அவரும் ஒரு சில விஷயங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். பேசலாம். திரு பொன்வில்சன், திரு எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பாளர்கள் இருக்காங்கல்ல, திரு அண்ணாமலை, திரு டிடிவி தினகரன், திரு ஓபிஎஸ், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்க வாய்ப்பு, இல்ல திரு விஜயோடு இவர்கள் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்க வாய்ப்பு, இல்ல திரு சீமானோடு சேர்ந்து கூட்டணி அமைக்க வாய்ப்பு. இது எதையுமே நம்ம ரூல் அவுட் பண்ணவே முடியாது. எது வேண்டுமானாலும் நடக்கலாம். எது நடந்தாலும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தானே பாதிப்பு. இதுல எது நடந்தாலும் அவருக்கு தானே பாதிப்பு. எது நடந்தாலும் அவருக்கு தான் பாதிப்புன்னா திமுக கூட நிறைய பேர் சேர்றாங்க, அது கூட தான் பாதிப்பு இருக்கும். இந்த பாதிப்பெல்லாம் நெக்லிஜிபிள் அமௌண்ட், இது கணக்கு கிடையாது. அவங்க உள்ள வந்தா அதிகமா பாதிப்பு இருக்கும், இதை விட அதிகமா பாதிப்பு இருக்கும். இல்ல இந்த பாதிப்பு திரு ராமதாஸ் வர போறாரா இல்ல திரு அன்புமணி வர போறாரான்னு தெரியாது. திருமிகு பிரேமலதா வருவாங்களா வரமாட்டாங்களான்னு தெரியாது. திரு கிருஷ்ணசாமி வருவாரா வரமாட்டானா தெரியாது. இவங்களெல்லாம் வச்சு அன்சர்டனிட்டியில இருக்கக்கூடிய இந்த லீடர்ஸை வச்சு எப்படி நீங்க இந்த அன்சர்டனிட்டியில இருக்கிற லீடர்களோட நீங்க எதிர்பார்க்கலாம். ஆன்டி லீடர்ஸ் எப்படி எதிர்பார்க்கலாம் சொல்லுங்க? குளிப்பறிக்கிற லீடர்ஸ் எப்படி எதிர்பார்க்க முடியும்? அது பார்க்க முடியாது. வந்தா நஷ்டம். அது முடிஞ்சு போச்சா? இப்ப டிடிவி தினகரன் வரைக்கும் என்டிஏ கூட்டணிக்கு சீல் வச்சு முத்திரை வச்சாச்சு. அவர் உள்ள வர முடியாது, முடிஞ்சு போச்சு கதை. அதை போய் திருப்பி உயிர் கொடுக்குறேன்னு கோமா ஸ்டேஜ் போய் உயிர் கொடுத்து என்ன பிரச்சனை? அது யார் போனாலும் ஒன்றும் கிடையாது. இல்லை சார், வந்தா பாதிப்புன்னு ஒன்று சொன்னீங்கல்ல சார், இவங்க வராமல் இருந்தாலும் பாதிப்பை தானே ஏற்படுத்த போறாங்க. எப்படினாலும் பாதிப்பை தானே ஏற்படுத்துவாங்க அப்படின்னு வந்தா அதிக பாதிப்பு சார். வராம இருக்குன்னா 0.9% போன எலெக்ஷன்ல நெக்லிஜிபிள் அமௌண்ட். அப்பேற்பட்ட ஆளுமை 10 வருட ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும்போது இதே பிஜேபி கூட்டணி தான். தேமுதிக வெளியே இருந்துச்சு, கூட்டணியில கிடையாது. டிடிவி வெளியே இருந்துச்சாரு. அப்பவே 75 தொகுதியில திமுகவை தோக்கடிச்சது அதிமுக பிஜேபி கூட்டணி. இன்றைக்கு அதை நோக்கி தான் நகருவாங்க. இல்ல கொங்குல மட்டும் 48 தொகுதிகள் சார், நம்ம அதை விட்டுட்டே பேசுறோம். இப்ப கொங்குல பாஜகவை வளர்த்த அங்கேயும் செல்வாக்கோடு இருக்கிற திரு அண்ணாமலையும் எதிர்ப்பா வந்து அக்கௌண்டபிளாவே நம்ம எடுத்துக்க. நீங்க அதை பற்றி பிஜேபி தான் சார் கவலைப்படணும். பிஜேபி தானே கவலைப்படணும். அவங்க தலைவர் வந்து அந்த அதாவது பிஜேபியால் அண்ணாமலை வளர்ந்தாரா 2020 இருந்து 2020க்கு தான் அவர் உள்ள வர்றாரு. பிஜேபியால் அண்ணாமலை வளர்ந்தாரா, அண்ணாமலையால் பிஜேபி வளர்ந்ததானா பெரிய பட்டிமன்றம் தமிழ்நாட்டில் வைக்கலாம் நீங்க. புரியுதா? இன்னொன்னு, ஒரு அகில இந்திய கட்சிக்கு கட்டுப்பாடுள்ள சிப்பாய் தேவையா, தனித்தனி தலைவர்கள் தேவையா? இதை யோசிங்க. அந்த பிஜேபிக்கு வந்தவங்க அண்ணாமலையை விரும்பி கூட வந்திருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு அந்த பிஜேபி சித்தாந்தம், பிஜேபி எல்லாமே லாங் டர்முக்கு அந்த கோல் இருக்குமா? இவ்வளவு இத்தனை ஆண்டு காலம் பாஜகக்குன்னு வராதவங்க
அண்ணாமலைக்கா வர்றாங்கல்ல அது அதுதான் நான் நிரூபிச்சிருக்காருல்ல சொல்ல அவர். வந்தேன் சார். அண்ணாமலைன்ற தனியாளுக்கு வரும்போது சரி. அதை விட கவர்ச்சியாக பேசக்கூடிய கவர்ச்சியுடைய விஜய் கிட்ட போக மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? ஓகே. அப்ப சொல்லுங்க. ஓகே. அதனாலதான் நான் என்ன சொல்றேன், சரி, இல்ல, அவரை- ஒரே ஒரு விஷயம் அடுத்த சுற்றுல சொல்றேன். வரேன். நீங்க அண்டர் எஸ்டிமேட்னு சொன்னீங்கல்ல, ஆ. ஓவர் எஸ்டிமேட்னும் பண்ணக்கூடாது. இன்னொரு பக்கம் ஐயா சொன்னாரு நம்ம ரவீந்திரன் துரைசாமி, சரி, கொஞ்சமா பாதிப்பு ஏற்படுத்துன்னு இல்ல, estimate பண்ணலாம்ல. சார் நீங்க கொஞ்சமான்னு எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா, அதாவது 2+2 வந்து 22 கிடையாது சார். அது 22 வரலாம், 0 வரலாம், 4 வராது. ரவீந்திரன் சொல்ல சார், முடியாது. எலெக்ஷன் திரு அதான். வில்சன் கேட்டதுல ஒரு லாஜிக்கான கேள்வி, நீங்க திரு அண்ணாமலையவோ திரு டிடிவியவோ திரு ஓபிஎஸ்ஐயோ முழுமையாக எடப்பாடி பழனிசாமியோட எதிர்ப்பாளர்களா இருக்கிறவங்களை இவங்களை கொண்டு வரும்போது சேதாரம் அதிகமா தானே இருக்கும். இல்ல அண்ணாமலை விஷயம் எடப்பாடிக்கு நோ ஹேண்ட். அது அவர் பிஜேபியில் பார்ட் அண்ட் பார்சலா பிஜேபி. ஐயா மூப்பனார் மாதிரி தமிழக பிஜேபின்னா அண்ணாமலை தான். பொன்னார் வந்து 5% வாக்கு எடுத்தாரு, 2 எம்பி அவர் ஜெயித்தாரு. அண்ணாமலை ஒன்றும் ஜெயிக்கலனாலும் தாமரையில் 11.4% வாக்கு. எதிர்க்கட்சி தலைவர் விஜயகாந்த் இல்லாமல், வைகோ அண்ணம் இல்லாமல், உங்க ஈஸ்வர அண்ணம் இல்லாமல் 10% ஓட்டு இல்லாமல், அதற்கு பதிலாக இந்த இடத்துக்குள்ள டிடிவியும் ஓபிஎஸ்ஸையும் பயன்படுத்தி அந்த 10%க்கு பதிலாக இவங்க 2 பேரையும் பயன்படுத்தி அண்ணாமலை சாதிச்சிட்டாரு. தினகரனுக்கு 1ங்கிறாரு, ஓபிஎஸ்க்கு 1 தான். அப்போ மீதி 8 அண்ணாமலை லீடர்ஷிப்பில் மாற்று ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எடப்பாடி எதிர்ப்பு ஓட்டாக தான் அந்த ஓட்டு வந்திருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஸோ எடப்பாடியை பொறுத்தளவில் பாஜக தலைமைக்கு பிரஷர் கொடுக்கலாம். இல்ல இப்பதான் கை கொடுக்க ஆள் இருக்கே, திரு கிருஷ்ணசாமி இருக்காரு, அதுதான் நான் வரேன். அன்புமணி இருக்காரு, கிருஷ்ணசாமி வரேன். கிருஷ்ணசாமி திருமிகு பிரேமலதா இல்ல, கிருஷ்ணசாமி அந்த அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டில் ஜெயலலிதா முடிவுல இருந்து எடப்பாடி முடிவு மாறினதுல சீமான் அதை இஷ்யூவா எடுத்து பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5% உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்லும் போது அவர் அந்த இடத்துல இருக்க முடியாம அதிமுக கூட்டணியிலிருந்து விலகி இப்போ வந்து ஏடிஎம்கே ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணாம விஜய் ஆப்ஷனை ஓபன் பண்ணியிருக்கிறார். So nobody is taken for granted in politics. Nobody is taken for granted in politics. நிறைய பேர் சொல்லவங்கள taken for granted ன்னு பேசிட்டு இருக்காங்க. அவங்க போய் நிற்கும் போது தான் என்ன சீட்டு கேட்காங்க என்னன்னு. இன்னொன்னு ஸ்டாலின் கொடுக்கிறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்னு பன்னீர்செல்வமும் பிரேமலதா விஜயகாந்தும் ஸ்டாலினை பார்த்திருக்காங்க. சீயிங் இஸ் பிலீவிங். இது எவிடன்ஸ். இன்னைக்கு இது இவங்க அண்ணாமலை டிடிவி சந்திப்பு கூட நம்ம உறுதியாக நடந்திருக்குன்னு தெரிஞ்ச அடிப்படையில் பேசுறோம். இது வெளிப்படையாகவே சந்திச்சுட்டு நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பர்களும் இல்லைன்னு ஓபிஎஸ் பேசிட்டு வந்திருக்காங்கன்னா they are tilting more towards ஸ்டாலின் because ஸ்டாலின் கொடுக்கிறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட். எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெபாசிட்டியும் சீட் கன்வெர்ட்டிங் கெபாசிட்டியும் இல்லங்கிறது ப்ரூவ் ஆயிருக்கு. இன்னைக்கு பிஜேபியோட அகில இந்திய தலைமைக்கு இருக்கிற அதிருப்தி என்ன தெரியுமா? தமிழ்நாட்டை தவிர வேற எல்லா இடத்துலயும் பேசு பொருள் என்னன்னா, நம்ம இதுல வந்து ஜிஎஸ்டில செகண்ட் ரிவைவல் மிகப்பெரிய புரட்சி தான் பேசு பொருளா இருக்குது. தமிழ்நாட்டில் அண்ணாமலை டிடிவி பேசு பொருளா. இப்போ இதுல அண்ணாமலை முக்கிய பங்கு. இன்னைக்கு பேசு பொருளா இருக்க வேண்டியது என்னது? 18% எப்படி 5% கொண்டு வந்தாங்க, எப்படி அதை இலவசமா கொண்டு வந்தாங்க, புற்றுநோய்க்கு 33 மருந்துக்கு, இதெல்லாம் இன்னைக்கு பேசு பொருளா இருக்க வேண்டியது. தமிழ்நாட்டை தவிர மீதி எல்லா மாநிலத்திலும் பேசு பொருளாகுது. தமிழ்நாட்டில் அண்ணாமலை டிடிவி பேசு பொருளா. சார், இது டைவர்ஷன் பாலிடிக்ஸ் தானா திரு அண்ணாமலையும் திரு தினகரனும் பண்றது? அது ஒண்ணு. இன்னொன்னு, திரு வில்சன் முதல் சுற்றுலேருந்தே ஒண்ணு சொல்லிட்டு இருக்காரு, திரு அண்ணாமலை திரு எடப்பாடி பழனிசாமியை மட்டும் பலவீனப்படுத்தல, பாஜகவையும் சேர்த்தே பலவீனப்படுத்திட்டு இருக்காருன்னு. அப்படியுமா நடக்குது? அப்படி செய்ய முடியுமா? இல்லை, இது டைவர்ஷன் பாலிடிக்ஸ்னா வந்து பர்சனலாக நீங்கள் வந்து அரசியலில் பாதிக்கப்படும் போது நீங்கள் இமீடியட்டாக உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் எதிராளியை வீழ்த்துறது தான் பாலிடிக்ஸ் ஆக்சுவலாக. அதான் வந்து அண்ணாமலை பண்ணுறார். இந்த எலெக்ஷன்ஸில் வந்து அரசியல் ரீதியாக எடப்பாடியை வீழ்த்த வேண்டிய நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கார். ஏன்னா அவருடைய பதவி பிடுங்கப்பட்டிருக்கு ஆக்சுவலாக. அதுக்கான காரணம் அவருக்கு தெரியும் யாருன்ட்டு. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ரென்தன் ஆகணும்னு பாஜக விரும்புதா? பாஜக வந்து தற்சமயத்துக்கு கூட்டணியில் இருக்காங்க சார். ஸோ இந்த 26 எலெக்ஷன் கடந்து போனோம், அவங்களுக்கு 29 தான் முக்கியம் அவங்களுக்கு இருப்பாங்க. ஏன்னா வந்து தமிழ்நாட்டில் வேற கட்சியோட இருக்கிறதோட அதிமுக 18% ஓட்டு இருக்கு, அதனால அது கூட இருக்கிறது உங்களுக்கு அட்வான்டேஜ். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்டு எனிமின்னு ஆயிட்டார் அவர் எடப்பாடி. அதாவது உறுதி செய்யப்பட்ட ஒரு எதிரியா மாறிட்டார் எடப்பாடி. இப்ப இவர் திரு அண்ணாமலை வந்து திரு எடப்பாடி பழனிசாமியை மட்டும்தான் வீக்கன் பண்றாரா, பாஜகவை வீக்கன் பண்றாரா? இல்ல, அவங்க நோக்கம் வந்து ஏடிஎம்கே எங்கெங்க போட்டி போடுறதோ அங்க அதை தோக்கடிக்கிறது தான். பாஜக தோக்கடிக்கிறது அந்த இடத்துல அவங்க போக மாட்டாங்க, யோசிப்பாங்க. அந்த இடத்துல ரெண்டு பேருமே தினகரன் 2 பேருமே பாஜகவோட ஒரு சாஃப்ட் கார்னர்ல இருப்பாங்க.
அது தனியாக இருந்தால் கூட சாஃப்ட் கார்னர் இருப்பாங்க. பட் அவங்க நோக்கம் ஏடிஎம்கே எங்கெங்கே போட்டி போடுதோ அங்கே தான். இவர் சார் சொன்ன மாதிரி அவங்கள சேர்த்துன்னா வந்து பிரச்சனைகள் ஜாஸ்தி. ஏன்னா நீங்கள் எஸ்டாப்ளிஷ்டாக ஒரு எனிமின்னு ஆயிட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே சேர்த்துட்டீங்கன்னா அந்த பொருந்தா கூட்டணியாக அது மாறிடும். ஒருத்தர் காலவாரி விடுற வேலை தான் நடக்கும். அதனால சேராத இருக்கிறது பெட்டர். அவங்கவுங்க நோக்கத்தை அவங்கவுங்க பார்த்துட்டு அதை அரசியல் ரீதியாக எப்படி அணுக முடியுமோ அதை அணுகிறது தான் பெட்டர். ஆக்சுவலாக பேசும் திரு கோட்டீஸ்வரன், பீகார்ல நிதிஷ்குமாரோடு கூட்டணி வைத்துக் கொண்ட பாஜக சிராக் பாஸ்வானை அவருக்கு எதிராக பயன்படுத்தியது. அப்படி பயன்படுத்தப்படுவாரா திரு அண்ணாமலை தமிழ்நாட்டில்? அரசியலில் எதுவுமே சாத்தியங்க, அப்படி கூட நடக்கலாம். ஏன்னா ஒரு பலமான எடப்பாடி பழனிசாமி அவர்களை பாஜகவும் விரும்பாதுன்றது அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சுக்கும். ஒருவேளை ஒரு 130 140 சீட்டு பாஜக சக்தி இல்லாம எடப்பாடி பழனிசாமி வந்துடுறாருன்னு தனிப்பெரும்பான்மையில் வந்துட்டாருன்னா நமக்கு என்ன பாஜக வளர்ச்சிக்கு உகந்ததுலன்னு அதையும் யோசிப்பாங்க. இப்போ அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரையிலும் என்ன என்டிஏ கூட்டணிக்கு இன்று செய்தி அப்படின்னு பார்த்தா, படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில். ஆனால் வெளில தெரியாது, பார்க்கும்போது பார்த்தா ராமாயணம் படிச்சுன்னு இருப்பார். ஆனால் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அந்த பெருமாள் கோயில் இடிக்கிற வேலையை பார்த்துட்டு இருப்பார். இதுதான் அவரோட அந்த நட்சலில் சொல்லணும். இன்னொன்று வில்சன் சார் சொன்னது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 8 வருஷமாக ஜிஎஸ்டி போட்டு 28 விழுக்காடு 18 விழுக்காடு மருந்துகள்லாம் போட்டுட்டு 55 லட்சம் கோடி கிட்டத்தட்ட மக்கள் கிட்ட இருந்து வாங்கிட்டு அதை இன்னைக்கு பேசு பொருளாக இல்லாமல் அண்ணாமலை பற்றி நம்ம பேசுகிறோம் பாருங்க, அதுதான் அண்ணாமலையோட வெற்றி. ஆனால் இது வாக்காகுமா? இது விமர்சனமாகும். விமர்சனம் சம்டைம்ஸ் வாக்காகாது, ஒரு சில நேரத்தில் ஆகும். இது அண்ணாமலைக்கு இது வந்து ரோல் கிடையாது. அண்ணாமலை முதலமைச்சர் வேட்பாளரோ அவருக்கு வரவு வேணும்னு யாருமே செயல்படு தினகரனோ அண்ணாமலையோ நினைக்கல கிடையாது. அவங்களுக்கு செலவாகணும். இன்னொன்னு, கொங்கு மண்டலத்தில் வந்து அண்ணாமலை பலப்படுத்தினாரு, அவர் தோத்தாரு. வானதி ஸ்ரீனிவாசன் ஜெயிச்சாங்க, பொன் ராதாகிருஷ்ணன் 2 MP ஜெயிச்சு கொடுத்தாரு, அமைச்சராக இருந்தாரு. இங்க என்ன பிரச்சனைனா, எல் முருகன் அவர்கள் தலைமையில் இருந்தப்போ தான் 4 சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றவர்கள்லாம் பேசுறது கிடையாது. ஆனா தோல்வி அடைந்த அண்ணாமலை பற்றி தான் அதிகமான விவாதங்கள், அதிகமான பேசு பொருளாகுது. காரணம் சர்ச்சைக்குரிய நாயகன் அவர். அவருக்கு மீடியாவை எப்படி ஹேண்டில் பண்ணணும், பத்திரிகையாளரை திட்டுவார், ஆனால் அதை ஒரு விமர்சனமாக்கி பண்ணுவார். நயினார் நாகேந்திரனுக்கு அது சுத்தமாக வரல. இந்த நொடி வரையிலும் பத்திரிகையாளர்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு ஆக்ரோஷமான அரசியல் எப்படி முன்வைக்கணும் அப்படின்னு நயினார் அங்கே ஸ்லிப் ஆகிறார். நயினார் ஸ்லிப் ஆகிற இடத்துனால தான் அண்ணாமலை இன்னும் பேசு பொருளாக இருக்கார். நயினார் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அண்ணாமலை பேசு பொருள் இல்லாமல் போய்விடுவார். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும் நேர்பட பேச நிறைவு. அது வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப